நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஷ் அவுட் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இம்பார்ட்டண்டான கிரிப்டோ ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிற டோக்கன்ஸை உங்களால் வித்ரா வந்து பண்ணிக்க முடியும். பட் இப்போ வந்து பண்ண முடியாது. இந்த டோக்கன் என்னைக்கு லிஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு உங்களால் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். பட் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இதோட ட்விட்டர் அக்கௌண்ட்டு, டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டு, மீடியம் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை செய்யப்பட்டுச்சு. பெரிய பெரிய பிரபலங்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு தான் டெலிகிராம் சேனலில் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்றது. எதுக்காகனா, நான் வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து போட்டுட்டேன். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சேனல் பேர் கூட தெரியாமல் அலைஞ்சவங்க நிறைய பேர் உண்டு. கேஷ் அவுட் தமிழ் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த வீடியோக்காக எனக்காக ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இந்த ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த இடத்துல சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கோடை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நார்மலாக உங்களால் அந்த லிங்க்கை வந்து குரோம்லேயே ஓப்பன் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது வித்தியாசமான ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது அவசியம் வந்து கிடையாது. குரோம்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. டெஸ்க்டாப் சைட்டில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது கம்ப்யூட்டருக்காக கிரியேட் பண்ண வெப்சைட் அப்படின்றதுனால இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல மேலே வந்து அக்சஸ் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோடு போட வேண்டியதாக இருக்கும். அந்த கோடு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் அக்கௌண்ட். அந்த கோடு அங்கே டெலிகிராமில் நம்ம காப்பி பண்ணணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கோடை இந்த இடத்துல காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டுருங்க. இல்லைனா பார்த்து கூட நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கேட்பாங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை போடுங்க. போட்டுட்டு ஜிமெயில் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எதுலையாவது வந்து லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும். கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த மிஷின்ஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 மிஷின்ஸ் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. இந்த மிஷின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ மேலே வந்து டாப்பில் இது பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல மோர் பாயிண்ட்ஸ், நம்மளோட பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து காமிக்கும். அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து எட்ஸ் கூட்டிகிட்டு வந்துருச்சு. எட்ஸ் மீன்ஸ் ட்விட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துச்சு. ட்விட்டரில் உங்களோட அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆத்தரைஸ் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல ஆத்தரைஸ் ஆப் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் ஆத்தரைஸ் வந்து கேட்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களோட ப்ரௌசரில். அதை ஆத்தரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபாலோ பட்டன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ரீசால்வ் பட்டன் ஒன்று ஷோ ஆகும். இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் ஃபாலோ அப்படின்றத வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ ஃபாலோ பண்ணியாச்சு. சரிங்களா? அது வந்து ட்விட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். ட்விட்டரில் சேம் நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணின அக்கௌண்ட் தான் இங்கே ட்விட்டரில் லாகின் பண்ணியிருக்கீங்களான்றதை பார்த்துக்குங்க. நான் ஒரு ஸ்டெப் வந்து பேக் போய் பார்த்துக்கிறேன். ஓகே, கரெக்டான அக்கௌண்ட்டில் தான் நான் ஆத்தரைஸ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதில் ஃபாலோவில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ரீசால்வ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்னென்னு தெரில, நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். பட் ஃபாலோ பண்ணலைன்ற மாதிரி வந்து காமிச்சிக்கிட்டு இருக்குது. அது என்னென்னு தெரில. அதுக்கடுத்து நான் வந்து பார்த்துக்கிறேன். VPN போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா கூட ஒர்க் ஆகும் போல். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் இமெயில் வித் ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் கொடுப்போம். நம்மளோட இமெயில் ஐடியை ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ரிஜிஸ்டர் இமெயில் வச்சு தானே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால் இந்த இடம் வந்து டிக் விழுந்துருச்சு. இப்போது ஜாயின் ஈஸ்ட் ப்ளூ டிஸ்கார்ட் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு டிஸ்கார்டை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஆத்தரைஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஈஸ்ட் கூட நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அக்சஸ் மெனு வந்து கேட்குது. இந்த இடத்துல அக்சஸ் யுவர் யூசர் நேம் அவதார், அதுக்கப்புறம் அக்சஸ் யுவர் இமெயில் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸை மட்டும்தான் அவங்களால வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஸோ பயப்படாமல் இந்த இடத்துல ஆத்தரைஸ் வந்து கொடுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நான் ஆத்தரைஸ் ஆப் வந்து கொடுத்துட்டேன். இப்போ ஜாயின் டிஸ்கார்ட் கொடுத்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, டிஸ்கார்டுக்கு டேரெக்டாக வந்து கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஃபாலோ, செலக்ட் சர்வர், அக்செப்ட் இன்வைட். ஸ்டார்ட் ஹேர் இது கொடுத்து ஃபஸ்ட் எடுத்து வெரிஃபை, கண்டினியூ, கண்டினியூ, மேக் ஏ செலெக்ஷன், பேப்பர் ஹேமர். என்னது? டு கண்டினியூ மஸ்ட் ப்ரொவைடு சூஸ் த ஆப்ஷன் தட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ஃபாலோவிங் இமேஜ். இதுக்குள்ளே என்ன இருக்குது? கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. இதுக்குள்ளே ஐ திங்க் ஷெட்டு இதை தான் ஒன்று போட்டுருவோம். ஓகே, நான் இப்போ ஜெனரல் சேட்டில் போய்ட்டு ஒரு ஹாய் மெசேஜை போட்டுவிட்டு ஓடிடுவோம் வெளியில். ஹாய் ஹாய் வரட்டாம மீட்டர்.
இப்போ இந்த இடத்துல ரீசால்வ் வந்து கொடுங்க. ரீசால்வ் கொடுத்த உடனே நம்மளுக்கு டிஸ்கார்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நான் மேலே எதுக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் இதையும் வந்து ரீசால்வ் கொடுத்து பார்க்குறேன். ரெண்டும் சேர்ந்து கம்ப்ளீட் ஆனால் நல்லது தான். டிஸ்கார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இது வந்து ஹேவ் நாட் ஃபாலோ டேட் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்குது. இது பண்ணால் தான் கீழே இதெல்லாம் அன்லாக் ஆகுமா என்னென்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வெரிஃபை எலிஜிபிலிட்டி, இந்த எலிஜிபிலிட்டியை எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணால் தான் இந்த டாஸ்க் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அப்படிங்கையில் அதை கண்டிப்பாக மேலே உள்ள ஃபஸ்ட்டு டாஸ்க்கை நம்ம பண்ணி ஆகணும். ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ரீசால்வ் கொடுத்தாலும் எனக்கு ஓகே ஆக மாட்டேங்குது. எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளமாக, எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம்னு தெரில. இருங்க, இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நான் டிஸ்கார்டுக்கு எட்ஸுக்கு போகிறேன். ஏன்னா அது சம்டைம் வேறு அக்கௌண்ட்டாக இருக்க போகுது. சர்ச் பண்ணினாலும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த அக்கௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, இந்த அக்கௌண்ட்டை நான் ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். கீழே எதுவும் ஃபேக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் அது வர மாட்டேங்குது. சேம் அக்கௌண்ட்டு தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறதும் அதே அக்கௌண்ட்டு தான், இங்கே டிஸ்கார்டில் இருக்கிறதும் அதே அக்கௌண்ட்டு தான், முரளி ஃப்ரீமன் அப்படின்ற அக்கௌண்ட்டு தான். ஆனாலும் எனக்கு ஒர்க் ஆகலை. நான் என்ன பண்ணுறது? அப்பாடா ஆயிடுச்சு ப்ரோ. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆனிச்சு. இதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ அன்லாக் பட்டன் ஷோ ஆகுது. இந்த அன்லாக் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு கீழே உள்ள இந்த டாஸ்க் எல்லாமே எனபிள் ஆகிரும். ஓகே, 40 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் இடத்துல கிளைம் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இன்ட்டு கொடுத்துக்குவோம். 40 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து ஓப்பன் ஆயிரும். அது வந்து போயிடும் எலிஜிபிலிட்டி. இப்போ இந்த இது வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வருவோம். கனெக்ட் நியர் வேலட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டார்ட் வந்து கொடுப்போம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத கொடுப்போம். கொடுத்த உடனே ஹேர் வேலட் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. ஹேர் வேலட் நம்மள்ட்ட இருக்குது இல்லையா வெளியில் அவுட்டரில், அதனால் ஹேர் வேலட்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஹேர் வேலட் இல்லாதவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் பாருங்கள், அடிக்கடி ரிமைண்டர் ஒரு வேலட் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த வேலட் தான் ஹேர் வேலட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வேலட் நம்மள்ட்ட இல்லாத மாதிரியே வந்து காமிக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, சரிங்களா, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹேர் வேலட் டவுன்லோட் பண்ணியிருப்போம் வேலட்டாகவே. அப்படி இல்லைனா நீங்கள் டெலிகிராமில் உள்ள அந்த வேலட்டில் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். நான் இப்போ ஹேர் வேலட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல கேலரியிலேருந்து எதையும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ண முடியாதா? 2 ஃபோன் வேணும் போலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து இப்போ கேலரியிலேருந்து நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி எதுவும் காமிக்கலை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய கம்ப்யூட்டரில் நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். உங்களுக்கு அப்படி வந்து 2 ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஃபோனில் இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து பிசிக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள அந்த ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும் அப்ரூவ் ஆக்ஷன் டாப் கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து அப்ரூவ் ஆல் அப்படின்றத கொடுத்தோன்னா நம்மளுக்கு வியூ பெர்மிட்டட் அக்கௌண்ட்டு நம்மளோட இன்ஃபோ மட்டும்தான் பார்க்க முடியும். கேன் கால் பேயபிள் மெத்தட்ஸ் ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட். பேயபிள் மெத்தட்ஸை கால் பண்ண மட்டும்தான் முடியும். அந்த கான்ட்ராக்ஷனை அதுவாக எப்படின்னா தன்னைத்தானாவே வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது. நம்ம அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் அதால் வந்து பேமெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும், சரிங்களா. அப்படிங்கிற பயப்படாமல் நம்ம இந்த ஆட் அக்சஸ் கீ வந்து கொடுக்கலாம். தெளிவாக போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நாட் பேயபிள் மெத்தட்ஸ் ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட். டீம் என்னன்னு தெரில, எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு தெரில. நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே வந்து மேலே லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு போய்ட்டு கிவி ப்ரௌசர்லேயே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். கிவி இல்லைனா மிஸ்ஸஸ் ப்ரௌசர், ரெண்டில் எதில் வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் சுத்தமாக சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, என்ன இதுன்னே தெரில. நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் பேக் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் திங், இதில் உள்ள எல்லா டாஸ்க்குமே நீங்கள் கம்பல்சரி பண்ணி ஆகணும் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, சரிங்களா. இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, இது கூட சேர்ந்து ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பொறுத்து நம்மளுக்கு ரிவார்டு கொடுப்பாங்களே தவிர மொத்த பாயிண்ட்ஸையும் கிளைம் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது, சரிங்களா. இதில் ஏதாவது ஒன்று உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் செவலேன்ட்டு விட்டுட்டு அடுத்த டாஸ்க்கு வந்து போயிருங்க. இப்போ இந்த டாஸ்க்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே உள்ள அந்த 30 பாயிண்ட்ஸ் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த 30 பாயிண்ட்ஸ் நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா. இப்போ ஜாயின் பராஸ் டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க, அதை ரீசால்வ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் விசிட் பராஸ் அப்படின்றது உள்ளே போய்ட்டு ஜஸ்ட் நம்மளை அந்த பராஸ் அப்படின்ற வெப்சைட்டா அந்த பராஸ் ஐடியை பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கனாலே இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபாலோ பராஸ் அக்கௌண்ட்டு ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிட்டு அதை ரீசால்வ் கொடுத்தீங்கன்னா இது 3 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே வந்து இது என்னது
பி வெவ்விஎம். ஓகே, இந்த அக்கௌண்ட்டில் பிடிசி லேயர் 2 இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிடிசி லேயர் 2 என்னமோ ரீபோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிவிட்டு விசிட் அந்த வெப்சைட்டை ஒரு தடவை பார்த்துட்டு வியூ பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னா இந்த 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் தான் இருக்குது. இந்த டாஸ்க் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு உள்ளது இது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், பட் இது ரொம்ப ஈஸி தான். என்னென்னா கனெக்ட் நியர் வேலெட்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கனெக்ட் இடிஹெச் வேலெட் அப்படின்றது மெட்டாமாஸ்க்கு, ட்ரஸ்ட் வேலெட், இந்த மாதிரி எந்த வேலெட்டாக வந்து ஏனாலும் இருக்கலாம், அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சொலானா வேலெட் அப்படின்றது ஃபேண்டம் வேலெட்டாக இருக்கணும். அப்புறம் பிடிசி வேலெட் அப்படின்றது யூனிசாட் அப்படின்ற ஒரு வேலெட் இருக்குது. அந்த மாதிரியான வேலெட் நீங்கள் ஏற்றிக்க முடியும். இது எல்லாமே உங்களால் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஏற்றிக்க முடியும். இந்த எல்லாத்தோட எக்ஸ்டென்ஷனோட லிங்க்கும் நான் டெலிகிராம் சேனல் வந்து போடுவேன், கீழே வந்து போடுறேன். அதுக்கப்புறம் ரீபோஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மோர் பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த மோர் பாயிண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுற மாதிரிங்களே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட சீக்ரெட் கீயை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து போனஸ் வந்து கிடைக்கும். இதையும் வந்து பார்த்துக்குங்க. இது பற்றின அடுத்தடுத்த அப்டேட் நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். மஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி வைங்க. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.